ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஏ அலோன் கேன் டூ யூ ஒர்க் இன் 10 days, பி அலோன் கேன் டூ இன் ஒர்க் இன் 15 days. தே அண்டர்டுக் த ஒர்க் ஃபார் 2 lakhs. தி அமௌண்ட் பி வில் கெட்னு கேட்டிருக்காங்க. ஏன்பவர் வந்து தனியாக ஒரு வேலையை 10 நாட்களும் பி வந்து 15 நாட்களும் முடிப்பார்னா அந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் பி பெரும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 1 day ஒர்க் கண்டுபிடிப்போம். கரெக்டாக ஏவோட 1 day ஒர்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/10. ஓகே, பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 15 days முடிப்பார். அப்போ அந்த 15 கீழே வந்துச்சுன்னா 1/15. அப்போது 1/10 கரெக்டாக 1/10 1/15 ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சியம் எடுத்திங்கன்னா 2க்கு 30 வருமா, அப்போ இங்கே 3 இது 2ன்னு ஆகிடும். ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யாருக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கணும். பி எவ்வளோ பெறுவாங்கன்னு தான் கேட்குறாங்க. பியோட ஷேர் தான் கேட்குறாங்க. பியோட ஷேர் எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த ஷேரு 5, அதில் பியோடது எவ்வளோ 2. ஓகேவா, அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. ஓகேவா, 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4ன்னு வரும். அப்போது இங்கே 40,000 வரும். கரெக்டாக இப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 40 80,000. ஓகேவா, பியோட ஷேர் வந்து 80,000 தான் இந்த சம்மோட ஆன்சர்.